யாட்டி மர்மவளே, யாரோ வந்திருக்காவ, காலிங் பெட்ல அடிக்கறாவ, போய் பாரு. எத்தி, நான் உள்ள வேலையா இருக்கேல்ல, கதவு திறந்தானே இருக்குது, வர சொல்ல வேண்டியதானே உள்ள. ஏன் அத நீ சொல்ல மாட்டியோ? நான் தான் சொல்லணுமா? என்னடி என்னை வேலை வாங்குறியோ? நீயே சொல்லு. கிளவி கோல் முட்டியதுக்குன்னா ஊர் ஊரா போவோம். இதுல சும்மா உட்காந்துக்கிட்டு உள்ள வாங்க கூட சொல்லாதான். என்னடி நின்னு மணங்கிட்டு இருக்கா? ஒண்ணு இல்ல தேய். யாரு உள்ள வாங்க. வாங்க குருவம்மாக்கா, வாங்க உட்காருங்கக்கா. என்ன ஜெயந்தி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்க்கா. வாடிவக்கா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். வந்து உட்காரு, பேசுவோம். ஏக்கா, காதை விடுறதுக்காக வரையில, என் மகளுக்கு வர 27ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கேன். என்னடி சொல்ற? கல்யாணமா? ஆமாக்கா. என்ன ஒரு பத்திரிக்கை கூட எடுத்துட்டு வரல, திடுதிப்புன்னு கல்யாணம்னு வந்து சொல்றா? அது வந்துக்கா, பத்திரிக்கையில அடிக்கையில சும்மா இந்த ஊர்காரவியல தெரிஞ்சவியல சொந்தக்காரவியல கூப்பிட்டுருக்கோம். ரொம்ப பெருசாலாம் ஆட்களை கூப்பிடலக்கா. அப்படியா? ஏன், எதுக்கு? அது மாப்பிள்ளை வீட்டுல தான் அவசரப்படுத்தினாவே, அதான் டக்கு புக்குன்னு கல்யாணத்தை வச்சிட்டோம். வர 27ஆம் தேதி கல்யாணம், எல்லாரும் வந்துருங்க. ஜெயந்தி குடும்பத்தோட வந்துருமா? சரிக்கா. வாடிவக்கா, நான் போயிட்டு வரேன். சரி சரி. ஏட்டி மருமவளே, நம்மட்டே என்ன மாதிரி இந்த பொம்பளை நடிச்சிட்டு போது பாத்தியா? அந்த மஞ்ச பிள்ளைக்கு நடக்கிற கல்யாணத்துல இவ குடும்பமானமும் சேர்ந்து பறந்துட்டு, அதான் வெளியே தெரியறதுக்கு முன்னாடி டக்கு புக்குன்னு கல்யாணத்தை முடிக்கிறாவ. அடுத்த கதை நம்மளுக்கு எதுக்குதே? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இவன் மவா அவன் கூட பேசினத பாத்துக்கிட்டு போய் சொன்னதே நான் தான். ஆனா எனக்கே தெரியக்கூடாதுன்னு என்ன மாதிரி நடிச்சிட்டு வர்றா பாத்தியா? அதானே, ஊர்ல உள்ள எல்லா கதையும் அந்த கிழவிக்கு தான் தெரியும். ஏட்டி மருமவளே, என்னடி முன்னு முன்னப்பே? ஒண்ணு இல்ல தேய். போடி போய் வேலையை பாருப்போ. சரிங்க தேய். இந்த கிழவி யாரையுமே நிம்மதியா வாழ விடாது. என்ன இவா, மாப்பிள்ள பார்த்ததும் தெரியல, நாள் குறிச்சதும் தெரியல, டக்குன்னு வந்து கல்யாணம்னு சொல்லிட்டு நிக்கிறா. இப்படி எல்லாம் அப்படியே இஷ்டத்துக்கு கல்யாணம் நடந்துட்டா நம்மளுக்கு வேலை ஜோலி இல்லாம போயிடுறோமே இந்த ஊருக்குள்ள. சரி சரி, பத்திரிக்கை அடிக்காத கல்யாணம் தானே, எப்படினாலும் இந்த கல்யாணம் நின்னுரும். உள்ள வரலாமா? வீட்ல யார் இருக்கீங்களா? அட வாங்க நெட்டு மாரியம்மா, வாங்க உள்ள வாங்க. என் மகளுக்கு வர 27ஆம் தேதி கல்யாணம். தெரியும் நெட்டு மாரியம்மா, கேள்விப்பட்டேன். நாங்க கண்டிப்பா வந்துடுறோம் நெட்டு மாரியம்மா. என்னது வாரியா? நீ வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். நெட்டு மாரியம்மா, உங்களெல்லாம் பார்த்தாலே எனக்கு பயமா இருக்கு. என்ன என் பிள்ளையோட மனசை மாத்தி அவளை பாரு நேரத்துல தள்ளிடுவீங்களான்னு. ஐயோ நெட்டு மாரியம்மா, நாங்க எப்படி எப்படிலாம் செய்வோம்? செஞ்சிருவீங்கன்னு தோணுது. அவ சின்ன பிள்ளை, மனசுல ஏதோ தப்பான எண்ணத்தை வார்த்தை வச்சிருக்கா. அதுக்கு நீங்களும் சப்போர்ட் பண்றீங்களோ? அந்த குடும்பத்துக்கு போனா என் பிள்ளை நல்லா வாழ முடியுமா? அந்த அம்மா பணம் பணம்னு அலையிற பேய். என் பிள்ளை தான் நல்லா இருக்குமா, இல்ல நாங்களும் தான் நிம்மதியா இருப்போமா? இல்ல நெட்ட மாரியம்மா, முதல்ல நாங்க அப்படிதான் நினைச்சோம். இந்த பாரு, நீ எதுவும் பேசாண்டா. இந்த கல்யாணத்துக்கு நீயும் புருஷனும் வரக்கூடாது. வந்தியா அப்புறம் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். சொல்லிட்டு போறதுக்கு தான் வந்திருக்கேன். என் பிள்ளை இனியாவது நிம்மதியா வாழ விடுங்க. என்ன சொன்னது புரிஞ்சுதா? நான் வாரேன். அதைய கூட்டாட்டி கூட நெட்ட மாதிரி கல்யாணத்துக்கு போகலான்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எப்படி சொல்லிட்டு போட பிறகு எப்படி நெட்ட மாதிரி கல்யாணத்துக்கு போக முடியும்? அவ போனாலே கோவப்படுவாங்க. ஏன்னா நாங்க நேசிக்கிற எல்லாரும் எங்களை வெறுக்கிறாங்களோ தெரியல. நெட்ட மாதிரி ரொம்ப பாவம். எப்படி அந்த கல்யாணத்தை நினைச்சு அழுதுகிட்டே இருப்பா. நான் போனாவது அவளுக்கு கொஞ்சம் சமாதானப்படுத்தலாம்னு நினைச்சேன். வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு போறாவ. அதைய பேஜ மாரி போனா நல்லா இருக்குமா? வேண்டாம், போவாண்டாம். நெட்ட மாதிரி எங்க இருந்தாலும் நல்லா இருக்கட்டும், அதான் எங்களுக்கு வேணும். தங்கஜா, தங்கஜா, மா குருவம்மா. என்ன தங்கஜா, இப்பெல்லாம் வெளியவே பார்க்கவே முடியறதில்ல. வீட்டுக்குள்ளே இருந்துறியா போல. பூ விக்கிறதுக்கு இப்பெல்லாம் போறது இல்லையோ? ஆமா குருவம்மா, கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லை. அப்படியா? உடம்பு நல்லா பாத்துக்க. வர 27ஆம் தேதி அவளுக்கு கல்யாணம் வச்சிருக்கேன்.
கூப்பிடல? நிச்சயில பண்ணையில பங்கஜா. நேத்து தான் வந்து பொண்ணு பார்த்தாவே. உடனே கல்யாணத்துக்கு நாளை குறிச்சாச்சு. அதான் எல்லாத்தையும் சொல்லிட்டு போறதுக்காக வந்தேன். என்ன குருவம்மா ரொம்ப அவசர அவசரமா எல்லாத்தையும் பண்ற மாதிரி இருக்கு? ஆமா, நடந்தது உனக்கு எதுவுமே தெரியாதோ? என்ன குருவம்மா? அதான் அந்த மஞ்சுக்குள்ள கல்யாணத்துக்கு நீ வரலல்ல, அதனாலதான் உனக்கு எதுவும் தெரியல. வா, மார்மாவா இருக்கானே. யார சொல்லியா? அதான் அந்த பாண்டி. வா, மாவள தானே கெட்டிருக்க. அவரை நான் மார்மாவனாவும் ஏத்துக்கிடையில, அவளை நான் மார்மாவனாவும் ஏத்துக்கிடையில. அப்படியா? சரி சரி. அந்த பாண்டி தான் மஞ்சுக்குள்ள நிச்சயத்தை நிறுத்திட்டான். அப்படியா? ஆமா, அந்த மஞ்சு பிள்ளைக்கு பாத்துக்க மாப்பிள்ளையும் என் பிள்ளையும் வச்சு தப்பு தப்பா ஒரே பேச்சு. ஐயோ! ஆமா பங்கஜா, ஒரே கேவலமா போச்சு. அதான் 4 பேர் 4 விதமா பேசுறதுக்கு முன்னாடி என் பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி கொடுத்துடலான்னு மாப்பிள்ளை பார்த்துட்டேன். அத பத்திரிக்கைலாம் எதுவுமே அடிக்கல, சும்மா தெரிஞ்ச வேலை மட்டும் போய் கூப்பிட்டு இருக்கேன். நீ கண்டிப்பா வந்துடுறே. சரி குருவம்மா, வந்துடுறேன். உன் மாவட்டையும் பேசுறது இல்லையா? இல்ல குருவம்மா, யார்ட்டையும் பேசுறது இல்ல. என் மகனுக்கும் பிடிக்காது, என் மருமகளுக்கும் பிடிக்காது நான் பேசினா. அதனால நான் யார்ட்டையும் பேசுறதும் இல்ல. இப்ப அவ்வளவு வெளியே போறதும் இல்ல. அப்பப்ப இங்க வந்து இருப்பா, அப்பப்ப அந்த வீட்டுல போய் இருப்பா. இப்போ அங்கதான் இருக்கா. அப்படியா? சரி, போகும்போது அவட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறேன். எல்லாரும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும், சரியா? குருவம்மா அலமேலு வராளா? இல்ல பங்கஜா, வராண்டான்னு சொல்லிட்டேன். என் பிள்ளை கல்யாணத்துலயும் வந்து 2 பேரும் பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாவே, எனக்கு தேவையா? அதனால வந்தா நல்லா இருந்துடாதுன்னு சொல்லிட்டு வந்தேன். சரி குருவம்மா, வா இஷ்டம். நான் வாரேன் பங்கஜா, கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடு. சரி. அவியலுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஒருத்தி வாயிலியா போய் எதுக்குதான் விழியாவளோ தெரியல. என் பிள்ளை வேற இப்ப மாசமா இருக்கா. இப்ப போயிட்டு இப்படி ஒருத்தட்டி ஒரு மாதிரி பேச்சு வாங்கினா நல்லாவா இருக்கு? சொல்றதுக்கும் அங்க பெரியவிய யாரும் கிடையாது, நம்மளாலையும் போய் சொல்லவும் முடியாது. என் மருமவா ஆடு ஆடுன்னு ஆடி தள்ளிடுவா. நம்மளால இவியலை பகைச்சிட்டு அங்கேயும் போக முடியல. என் பிள்ளைதான் பாவம், மாசமா இருக்கா. அவளுக்கு ஆசைப்பட்டது செஞ்சு தர கூட யாரும் இல்ல. தேயில கிடந்து கஷ்டப்பட்டுட்டு கிடப்பா. என்ன பண்ண, நம்மளாலையும் போய் பார்க்க முடியல. இந்த கல்யாணத்துக்கு வந்தாவது அவ முகத்தை பார்க்கலான்னு ஆசைப்பட்டேன். இதுக்கும் வராண்டான்னு சொல்லிட்டாளாம். என் பிள்ளை எப்படியாவது பார்க்கணும். அவளுக்கு கொழுக்கட்டைனா ரொம்ப பிடிக்கும். செஞ்சு எடுத்துட்டு போய் கொடுத்துட்டு வரணும். பாவம் பிள்ளை மாசமா இருக்கா. என் மருமவ கண்ணில் படாம போய் பார்த்துட்டு வரணும். வாங்க வாங்க, யாரு? உள்ள வாங்க. வாங்க நெட்ட மாரியம்மா, உள்ள வாங்க. காபி குடிச்சிட்டே பேசலாம். இருக்கட்ட பத்ராலி, என் மகளுக்கு வர 27ஆம் தேதி கல்யாணம் வச்சிருக்கேன். குடும்பத்தோட வந்துடுறேனே. சரி நெட்ட மாரியம்மா. மாப்பிள்ளை யாரு? அந்த பையனா? யாரு கேக்கா? அதான் அன்னத்துல இருக்காவுல, அவிய பையனா? சேச்சே, அறிஞ்சவன் தெரிஞ்சவன் அவிய வீட்டுல பொண்ணை கட்டி கொடுப்பானா? அவிய பணத்துக்கு பின்னாடி போறவிய. என் பிள்ளைல அங்க கட்டி கொடுத்தா பணம் பணம்னு நச்சு அடிச்சிருவாவ. அதனால எங்களுக்கும் நிம்மதியே இருக்காது. அப்போ வெளியதான் மாப்பிள்ளை பார்த்திருக்கீங்களோ? ஆமா பத்ராலி, நீ அன்னைக்கு மஞ்சு கல்யாணத்துக்கே வரையில. ஆனா உனக்கு வரைக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. இந்த ஊரே வாய வச்சுட்டு சும்மா இருக்குமா? ஆளாளுக்கு ஒண்ணு ஒண்ணு பேசுவாவ. அதான் என் மகளுக்கு நான் டக்கு புக்குன்னு மாப்பிள்ளை பார்த்துட்டேன். ஏக்கா, உங்க மகளும் தான் விரும்பினதை சொன்னாவே. எவன் சொன்னா? அப்படின்னு எவன் சொன்னான்னு கேட்டேன். இல்லக்கா, ஊரெல்லாம் அப்படிதான் பேசிக்கிட்டு இருந்தாவ, அதான் கேட்டேன். எனக்கு தெரியாதுக்கா, எல்லாரும் பேசினாவ, அதை வச்சுதான் கேட்டேன். ஊர்காரவிய பேசுவாவியலுக்கு ஒரு வேலை இல்ல. அவிய வாய அடைக்கதான் என் மகளுக்கு இவ்வளவு அவசரமா மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க. என் பிள்ளைலாம் அப்படி காதலிச்சுட்டு போற பிள்ளை கிடையாது. ரோட்ல போனா குஞ்சதால நிமிராம நடப்பா. தங்கமான பிள்ளைய நான் பெத்து வச்சிருக்கேன். இந்த பாண்டி இருக்கானே, அதான் உன் நாத்தனார கட்டி இருக்கானே, அவன் தான் வீணா பாடி போட்டுட்டான் என் பிள்ளை மேல. என்னது நாத்தனாரா? அவளெல்லாம் என் நாத்தனார்னே சொல்லாதுங்கக்கா. அவ செஞ்ச காரியத்துக்கு மத்தவியல்னா வெட்டி போட்டிருப்பாவ. நாங்களே ஏதோ பாவம் பொழைச்சிட்டு போட்டோன்னு விட்டுருக்கோம். அவளெல்லாம் இனி நாத்தனாருன்னு சொல்லாதுங்கக்கா. எங்களுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சரி சரி, இன்னைக்கு சம்பந்தம் இல்லாமயே
அவங்கள கொஞ்ச நஞ்ச அவமானமா படுத்திருக்க. இந்த ஊர் முழுக்க இன்னும் தலை காட்ட முடியல. அது மட்டுமா அவளுக்கு பார்த்த மாப்பிள்ளை வீட்டுக்காரவிய பேசின பேச்சு ஒரு கணக்கு இல்ல. ஒன்ன மாதிரி பேசினாவ. என் புருஷன் கௌரவமா வாழ்ந்த